ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஒன்று கூடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எங்கே 1-2 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவருடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு அவரை ஆராதிக்கும்படியா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இன்றைய தினம் மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைய தினம் மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனதம் வரும்படியா, ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள உண்மை ஸ்தோத்திர பலிகளை எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளா இந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறோம். ஆண்டவரே உடைய சுயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ரிமந்தன கடபு ஷபலத ரக்கபனது. ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள நீங்க உலாவி வாங்க. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்தவங்க ஆண்டவரே வந்த வண்ணமா இன்றைக்கு போகாதபடிக்கு என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். போகும்பொழுது ஆண்டவரே கொளுத்த கன்றுகளை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாய் இங்கிருந்து புறப்பட்டு போக தேவன் கிருபை கொடுங்க. ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படியாய் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போஸ்தலர் 10:38 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையை அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனிதனை அந்த அலங்கார வாசலில் வைக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று அவருடைய ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவில இருக்கும்படியாய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நம்பினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு விசுவாசத்தோடு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகி
அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, நீ கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நீக்கிறார், உன் கதவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு நம்பிக்கையோடு நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒருமனப்பட்டவர்களை கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, கலங்காதே திகையாதே என்று எங்களுக்கு பழக்க பலமாய் நிற்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீ செய்த ஆயிரம் நன்மைகள் உண்டு ஆண்டவரே, அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ நல்லவர் என்று சொல்லி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் என்று சொல்லி, ஓ ரபல பரக பலதரந்தனி கடபலது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே சபையாராய் நாங்கள் துதித்து உம்மை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ ரல ரகட வாஷலதரந்தனி கடபலது, ஓ தடைகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆனந்த களிப்பாய் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேன்மைப்படத்தக்கவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், நீர் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீலகரமந்தனியோ கலமு ஷபலதரந்தனி கடமனதர கபலது. We worship you master. Hallelujah. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், பேர் சொல்லி அவர் அழைத்தவர் மாத்திரமல்ல, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் அதே போல அவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை நினைத்து நாம் பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை.
நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, என்னை பேர் சொல்லி அழைத்தது ஆமென் உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி அவரை துதிப்போமா. எத்தனை கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனை தடவை வல்லமையை கொடுத்து ஆண்டவர் காத்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாய் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காக ஆண்டவரே, என்னை பெரியவனை மாற்றின கிருபைக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஓ ரிபா லரகட பாஷபலத ரக்கபலது, ஓ ரிமந்தரி ஓ கல மாஷபலத ரக்கபலது. ஓ நோவாவுக்கு கிடைத்த அந்த கிருபை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அமிழ்ந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு தேவரே நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஓ ரீகல மாந்தன கடபா ஷபலத ரக்கபலது, ஓ ரிமந்தன கடபா ரக்கர மாந்தனி கடபலது, ஓ ரிபா லபா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்தாலும் என் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே கரம் பிடித்து தூக்கி விடுகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மத்தியில் தேவரீரைகளை முன்குறித்து வைத்திருக்கிற தேவருக்காய் அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ ரல ரகந்தனியோ கலமாஷலத ரக்கபலது, ரிமந்தனியோ கலமாஷலத ரந்தனியோ கலமாந்தன கடபலது. ஓ அவருடைய ஜனங்களுக்கு அவர் ஆனந்த களிப்பை தருகிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி ஆண்டவர் மகிமையாய் நம்மை உயர்த்தி வைக்கிற காலங்கள் இது. ஹல்லேலூயா. ஷலத ரந்தனி கடமனது. உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்டு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம், பாலான மண்மேடுகள் யாவும் ஆறாலும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு
மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலு. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை ரட்சகன் மீட்பருள்வாரே. நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவேலா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவேலா காண்போம். விடுதலை பெருவேலா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போமே, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, ஆண்டவரே நீர் என்னை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நீ தாழ்வில் இருந்தாலும் சரி, நீ கீழே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்தவர்களாய். ஓ ரிபா கலபா ஷபலத ரக்கபலது, ஓ ரிமந்தனி யோ கலமா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது, ஓ ரிமந்தனி யோ ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராபா பாபா பாபா கபலத ரந்தனி கடபலது, ஓ ரிபா லபா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. என்னுடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் ஆண்டவரே. ஓ எங்களை வாளாக்காமல் ஆண்டவரே தலையாக்குகிற தேவன் நீர் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை கீழாக்காமல் மேலாக்க வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தங்களின் தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்களித்ததை ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை ஆராதிக்கிறோம். ரிமந்தன கடபா ஷலதர கபலதர அந்தனை கடமனது. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே, ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம்
பண்ணுகிறவரே, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரல கடபா ஷலதர் அந்தனி கடபலது ரிமந்தனியோ கலமா ஷலதர கபலது ஓ ரிமந்தனியோ கலமா ஷலதர கபலது. எலியா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக 2 கால்களினாலே நீங்க 2 நிலைகளிலும் குந்தி குந்தி எத்தனை நாள் நீங்க நடப்பீங்கன்னு சொல்லி, தேவன் மெய்யான தேவன் என்று சொன்னால் நீ தேவனை பின்பற்று, பாகால் தேவன் என்று நம்பினால் நீ பாகாலை பின்பற்று. வேதம் சொல்லுகிறது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அவருடைய எலியா அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்து அக்கினியா இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டவர்களாய், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு தேவன் உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்று உணர்ந்தவர்களாய் இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை ஆராதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நாம் தேவன். எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நாம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே மணிமாலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே மணிமாலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 தேவஜானம் கூட்டி சேர்த்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜானம் கூட்டி சேர்த்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர்.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஓ தேவனுக்கு மகிமை என்று சொல்லி நீரே மெய்யான தெய்வம் என்று உணர்ந்தவர்களாய் ஓ ரீபா கலவா ஷலதர் அந்தனை கடமனது, ஓ ரீபா கலவா ஷலதர் அந்தனை கடமனது ரக்கமனது. ஆவியில நிரம்பி உண்மையாய் அவர் ஆராதிப்போமா? ஒரு ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பதில் தருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கலங்கி போயிருக்கலாம், நீ உடைந்து போயிருக்கலாம், உன் தேவன் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்திலே உடைக்கப்பட்ட பாத்திரத்தை கொடுத்துட்டு ஓ உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஓ ரிபா லகட மாஷலத ரக்கபலது, ஓ ரிமாந்தனி யோகல மாஷலத ரக்கபலது, ரவக்கல மாஷலத ரக்கபலத ரந்தனி யோகல மாந்தன கடபலது. ஓ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா பாபா 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 கபலத ரந்தனி கடபலது. நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ரிபா லரபா கல மாந்தனி யோகல மாஷபலத ரக்கபலது, ஓ ரிபா பாபா கபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, ஓ எலிசாவின் தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ரிபா கலமந்தன கடபலது. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபலத ரந்தனி கடபலது. நீ கலங்காதே என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலர்களின் தேவன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் நான் தேவன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரலகடவா ஷலத ரந்தனி கடபலது. ஓ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மீண்டும் நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், எங்களுடைய கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓ நீதிமானை தள்ளாட விடாத தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓ ரீலா கடபா ஷலத ரந்தனி கடமனது. ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி நாங்களும் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீரே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர் நீர் மட்டுமே என்று சொல்லி ஓரிலா ஷலத ரந்தன கடமனத ரக்கபலது. எல்லாரும் உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? யாரும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்க வேண்டியதில்லை, நான் உங்களை பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் என்ன பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசனம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. உண்மையான இருதயத்தோடு உண்மையான உள்ளத்தோடு அந்த எஜமானனை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஷலத ரந்தனி கடமனத ரந்தனி கடமனத ஓரில கரந்தனி யோகலமா ஷலத ரக்கமனத. நீர் கைவிடாத தேவனாய் எங்களுடைய மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெட்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலாய் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வாக்குத்தத்தங்களினாலே நிறைத்த ஆண்டவரே. ஓ உயிர்ப்பிக்க
விடுவிக்க வல்லமையுள்ளவர் நீரே என்று சொல்லி உயர்த்துகிறோம். எங்களுடைய தேவன், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர், உம்மை அண்டி வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல என்பதை அறிந்தவர்களா அந்த குயவனுடைய கரத்தில் ஆண்டவரே களிமண்ணாகிய எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர், ஓரால வாஷலத ரந்தனி கடமனது உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே துதியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நீரே பெரியவர். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சர்வ சாதாரணமான மனிதர்கள். ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உடைய கரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீரே பெரியவர். ஷல வந்தனி யோ கலமா ஷலத ரக்கவலது. ஆண்டவரே, உடைய மகிமைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ அவருடைய சோர்வை நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருட வாரத்தில் என் தேவனுடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரை இறங்கி வரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரப்போகிற ஒவ்வொரு பகுதியிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. எல்லா துதியையும் ஆண்டவரே, எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்த எங்களுக்கு ஆண்டவரே தகுதிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 7வது அதிகாரம், சங்கீதம் 7. பிரதர் மனோ அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 7ஆம் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாளக்கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வந்து சாட்சி சொல்லும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். பிரைஸ் லார்ட். என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின இயேசுப்பா கூடான குடி ஸ்தோத்திரம். ஊருக்கு வெக்கேஷன் போய்ட்டு இயேசுப்பா உதவி பண்ணாங்க. ஒரு 2-3 நாளில் தான் சொன்னாங்க, நீ வேணால் இப்போ லீவுக்கு போயிட்டு வா, நீ இல்லைன்னா அடுத்த கிறிஸ்மஸுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டக்குன்னு போட்டு போனோம். ஒரு 20-24 நாள் இயேசுப்பா ஊரில் இருக்க உதவி பண்ணாங்க. ஃபேமிலி இன்னொரு 10 நாளில் வருவாங்க. எங்களுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் கூடான குடி ஸ்தோத்திரம். வேறு சாட்சிகள்? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களையும் சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கெவினுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். 23ஆம் தேதி அவன் டெஸ்ட்டுக்கு போயிருந்தான். முதல் டெஸ்ட்லேயே ஆண்டவர் அவன் லைசன்ஸ் எடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாம்,
இவன் ஜீனி எல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை கொண்டா கையில் பிறந்திருக்கும் போது கையில் தூக்குன ஞாபகம் இருக்குது. ஆனால் காலங்கள் வேகமாக ஆண்டவர் நடத்திக்கிட்டு போகிறாரு. ஆண்டவர் பிள்ளையை வளர்கிறதுக்கும் அதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அவன் கொஞ்சமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு இல்லை ஒரு சில டவுட்லாம் வந்து அம்மா கிட்ட வந்து கேட்பான், பைபிளை பற்றிலாம் வந்து கேட்பான். ஒரு சில சமயங்கள் அதெல்லாம் கேட்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிடுவோம். அது கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரை வளர்க்கும்படியான கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஃபஸ்ட் டைமில் வந்து அவன் டெஸ்ட் எழுதும்போது ஹார்ட் ஷோல்டரில் போய் நான் நிப்பாட்டணுமா அப்படின்னு ஒரு டவுட் அவனுக்கு அந்த நேரத்தில். ஆனாலும் போல்ட்டாக ஏதாவது ஒன்று டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த எமர்ஜென்சி பார்க்கிங்கில் பார்க் பண்ணுன்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன தோணுச்சோ ஆண்டவர் தான் அந்த கிருபையை கொடுத்தாரு. கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவனால் தாங்கவே முடியல. ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன் டாடி, என்னால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தான். நான் என்னன்னு வரிசையாக கேட்ட பிறகு நீ செஞ்சது கரெக்டு தான், அது தப்பு இல்லையே அப்படின்னு. அவன் பாஸ்ன்னு அவங்க ட்ரெயினர் வந்து சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே எதுவும் சொல்ல முடியலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்தினார். முதல் டெஸ்ட்லேயே மகனுக்கு அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு நாங்கள் சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். வேறு சாட்சிகள்? ஓகே. சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவாங்க. Proverbs 3 verse 1 and 2. My son, do not forsake my teachings. Keep my commands in your heart, for they will prolong your life for many years and give you peace and prosperity. Yea, though I walk through the valley of shadow of death, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. இது காணிக்கையின் நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதி ஆண்டவரே உமக்காக மனமுவந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய காசு ஆண்டவரே, இந்த காசு நீர் கொடுத்தது ஆண்டவரே, இது உம்முடைய ஆசீர்வாதம். இது ஆண்டவரே பொத்தலான பையில் போகாதபடிக்கு, அனாவசியமான செலவுகள் வராதபடிக்கு ஆண்டவரே கவனமாக நடக்கவும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஞானத்தினால் நிறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவளுக்கு வியாதியை விலக்க பண்ணும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக காசுகளை மிச்சம் பண்ண பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது மகன் ஜீனியல், மகள் ஜெஃபி வந்து ஒரு பாடல் பாடுகிற வேளையில் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். என்னை துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே, என்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் புயமே, என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய், உன்னை
வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 31ஆம் தேதி ஜூலை மாதத்தில் மகள் ட்விங்கிள் ஜுஜிமோல் பிரதர் எபியோட மகள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் பகுதியிலே 16:6 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்ற வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். 29ஆம் தேதி மகள் டன்விகா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 30ஆம் தேதி மகன் அமித்ஷியார் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை வருகிற வாரத்தில் நான் அவர்களுக்கு தருகிறேன். சபையினுடைய ஆராதனை நம்மளுக்கு எல்லாமே தெரிந்தது தான். மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ வீட்டு கூடுகையோ இல்லை பைபிள் ஸ்டடியோ இல்லைனா விமென்ஸ் மீட்டிங்கோ இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதே இடத்தில் வைத்து சபையினுடைய ஆராதனை 8:30 10:30 மணி வரையும் நடக்கிறது. உபவாச ஜெபம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே பாஸ்டருடைய வீட்டில் வைத்து நடக்கிறது. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதத்தினுடைய முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கிறது. மென்ஸ் மீட்டிங் மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே நடக்கிறது. சபையினுடைய ஆராதனைகளிலே சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக ஸ்டாலின் பிரதர் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பல இடத்துல இருந்த எங்களை அப்பா உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி வர பண்ணி அப்பா உம்மை ஆராதிக்க நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே சாட்சி சொன்ன உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டனி அண்ணா குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க குடும்பமாய் ஊருக்கு போய் வர அப்பா என் தேவன் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காகவும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நீங்கள் முன்னின்று அவங்களுக்கு பாதையை ஆயத்த பண்ணி தடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அண்ணா வேலை செய்கிற இடங்களிலும் அப்பா உம்முடைய கரம் அப்பா அண்ணாவோடு இருந்து அப்பா அவங்களை நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊரில் இருக்கிற அக்காவையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர். எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னுமாய் ஆண்டவரை கெவினிக்காய் வருகிறோம். அப்பா இம்மட்டும் நடத்தின தேவன் அப்பா ஆண்டவர் இன்னும் நீங்கள் நடத்துவீங்க என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கொடுத்த அந்த வெற்றிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிள்ளை நல்ல ஞானத்தோடும் அப்பா புத்தியோடும் அப்பா ஆண்டவரே இந்த வாலிப பிராயத்திலே நடக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஞானத்தோடு வாகனத்தை ஓட்ட என் தேவன் அப்பா பிள்ளைக்கு நல்ல ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டீங்க என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்படியா நீங்கள் ஆண்டவரே பிள்ளையை வெட்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்னும் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் எங்கள் சபையில் எழுப்பி தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் கார்டன் பிரதை எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் கண்டுகொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிறந்த நாளையும் அப்பா திருமண நாளையும் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா போன வாரம் முழுவதும் நீங்கள் அப்பா கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி. அப்பா வருகிற வாரத்திலும் அப்பா எல்லா விதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இவங்களை நடப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உண்மை வந்து ஆராதிக்க அப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே வர தடைப்பட்ட மக்களையும் அப்பா அடுத்த வாரங்களிலே எங்களோடு ஆராதிக்க நீங்கள் கூட்டி சேருங்க என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் வேண்டி மன்றாடுகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க அவளோடு வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஏனோ தானோ என்று இல்லாதபடி அப்பா தூக்கத்தின் ஆவிகளை மாற்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு உங்களுடைய மன்னாவை ருசிக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே வார்த்தையை கொடுக்குறோம். அப்பா உங்களுடைய ஊழியக்கார பிள்ளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா ஒரு மனுஷ சத்தத்தை அப்பா ஒரு தெய்வீக சத்தத்தை கேட்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா நீங்கள் அவங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிரேசியன் மேல ஜெபிங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடன் செல்வோம். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். The epistle to Hebrews chapter 6 verse 11 and 12.
நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் verse 11, நீங்கள் அசதியாய் இராமல். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, அடுத்த வசனத்துல வரும் இங்கிலீஷ்ல, do not be slothful. NIV பைபிள் சொல்லுது லேசி அப்படின்னு சொல்லுது, don't be lazy. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது don't be spiritually dull. Hallelujah. Do not be slothful. நீங்கள் அசதியாயிராமல். இந்த அசதின்ற வார்த்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து அதோட ஆக்சுவல் வேர்டு வந்து weary, tired. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க டயர்டா இருக்கீங்களா? நீங்க டயர்டா இருக்கீங்களா? இந்த அசதி தமிழ் வார்த்தை நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொய்ந்து, விடாய்த்து, சோர்வு அப்படி நிறைய வார்த்தைகள் தமிழ் பைபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அசதி அப்படின்னு. இங்கிலீஷ் பைபிள்ல weary, faint இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இங்க வந்து slothful அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த அசதி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Hebrews chapter 12 verse 3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், நீங்கள் அசதி உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு. போதும். எதுல இந்த சோர்வு வருது? உங்க ஆத்துமாவுல வருகிற அந்த சோர்வு. முதல்ல நம்ம வாசிச்ச வசனத்தின்படி இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது? சுதந்தரித்து கொள்ள முடியாது. இத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வரும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுற இந்த சோர்வு நம்முடைய பிசிக்கல் டயர்ட்னஸ் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் உண்டு. நமக்கு எப்படி இருக்கு? பிசிக்கலா டயர்டா இருக்கு, ஒரு சோர்வு இருக்கு. ஆனா அந்த சோர்வை குறித்து வேதம் இங்க சொல்லவில்லை. ஆத்துமாவுல இருக்கிற சோர்வு. சிலருக்கு ஏண்டா வாழ்றோம், வாழ்ந்து நான் என்னத்தை கண்டுட்டேன், இந்த ஆண்டவரை நான் பின்பற்றி எனக்கு என்ன கிடைச்சது? நானும் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்கிறேன், ஆனா நான் கேட்கறது மட்டும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது. இன்னொருத்தன் ஏதோ கேட்குறான், அவன் பாவி, எனக்கு தெரிஞ்சே அவன் ஒரு கேடுகட்ட பாவி. அந்த பாவி நினைக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? அவனுக்கு நடக்குது. ஆனா எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நான் விரும்புகிற காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குது. சில நேரங்கள்ல ஆத்துமாவுல நமக்கு ஒரு சோர்வு. சில அம்மாமாக்கள் பார்த்தீங்கன்னா சமைக்காது, சோர்வு. சில பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் நமக்கு என்ன, அது எதுவுமே செய்யணும்னு தோண மாட்டேங்குது. அதுக்கு தான் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்குறோம், டோன்ட் பி ஸ்லாத்ஃபுல். எங்க இருக்கு அந்த சோர்வு? ஆத்துமால இருக்கிற சோர்வு. ஆனா அது வெளியரங்கமா என்னது? நம்ம சரீரத்துல அது காண்பிக்கப்படுது இல்லையா? நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். சிலர் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்னா ஒன்றும் செய்ய நமக்கு என்ன இருக்காது? மனம் இருக்காது இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, கர்த்தர்
கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதெல்லாவற்றும் நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சோர்வுன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருது, இந்த சோர்வை எப்படி நம்ம மேற்கொள்ளுவது, இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில எதை செய்கிறது என்று சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முதல்ல வாசிச்ச அந்த எபிரேயர் 6வது அதிகாரம் 11-12 நம்ம பார்க்கும்போது பால் நம்மளை வார்ன் பண்றாரு. என்ன சொல்றாரு? கடைசி வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல? அசதியா மட்டும் இருந்துராது. இந்த சோர்வு ஒன்னு அட்டாக் பண்ணும்படி நீ என்ன செஞ்சிராத, இடம் கொடுத்துறாத. நீ கடைசி வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வார்ன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சோர்வு எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருது? முதலாவதாக ஆதியாகமம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 46. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, நம்ம எல்லாருக்கும் ரெபேக்கா தெரியும் இல்லையா? ரெபேக்காள் ஆபிரகாமுடைய மருமகள். ஈசாக்கை நோக்கி சொல்றா, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏசாக்கு எத்தனை மனைவிகள்? ஏசாக்கு எத்தனை மனைவி? பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்லுங்க, ஏசாக்கு எத்தனை மனைவி? 3. ஏத்தின் குமாரத்தில போய் கட்டுறான், சரியா? அடுத்தது ஹைவைட், ஏவின் குமாரத்தில இருந்து ஒன்னு இது பண்றான். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஜெனசிஸ் 36:2 இருக்கு. 36:2 ஏத்தின் குமாரத்திலிருந்து ஒன்னு இது பண்றான். ஏவியன் ஆகிய ஒருத்தனுடைய குமாரத்திலிருந்து அப்ப 2 மனைவி, சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தன் பெற்றோருக்கு பிடிக்கல இவங்கள, அதனால திருப்பி இஸ்மவேல், யார்? ஆபிரகாமுக்கு ஆகார் வழியா பிறந்த இஸ்மவேலுடைய மகளை போய் திருப்பி ஒரு கல்யாணம் பண்றான். மொத்தம் 3 வைஃப் அவனுக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், ரெபேக்காள் சொல்லும் போது சொல்றான், அந்த 27:46 அத சொல்லும் போது, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு. யாக்கோபும் அப்படியே போய் ஒரு பெண்ணை கெட்டினா அப்படின்னு சொன்னா என் உயிர் என்னது இருந்து ஆவது என்ன? அப்ப முதல்ல நமக்கு சோர்வு வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலைன்னா ஒரு சோர்வு வருது ஆத்துமாவில். நம்மளை சுத்தி நமக்கு பிடிக்காத காரியம் நடக்கும் போது சில நேரங்களை கேட்டு கேட்டு கிடைக்கிறது வேற ஏதாவது கிடைக்கும். உடனே என்னது? ஒரு சோர்வு. நாம் விரும்புகிற காரியம், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொன்னா என்ன வரும்? முதல்ல ஒரு சோர்வு. ஆத்துமாவில் நமக்கு ஒரு சோர்வு வரும். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சொல்ற, நான் இருந்து என்னத்துக்கு? அவ சொல்றா, என்னுடைய உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் பார்க்கறா, மருமகள் பண்ற கூத்த பார்க்கறா, அவளால முடியல. ஐயோ, நான் விரும்பின ஒரு மருமகள் எனக்கு கிடைக்கல. அப்ப நம்ம விரும்புற காரியம் நமக்கு கிடைக்காத போது நமக்கு என்ன வருது? ஒரு சோர்வு. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், யோபு 10வது அதிகாரம் 1வது வசனம். The book of Job 10:1. 10:1. என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. ஆரோசிக்கிறதுனா வெறுப்பு தான், அதுவும் hatred. NIV சொல்லுது, I loathe my life. எப்பா, என் வாழ்க்கையை பார்த்தாலே எனக்கு என்னதான் இருக்கு? வெறுப்பா இருக்குப்பா. யோபு கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. யோபுக்கு ஏன் அந்த சோர்வு வந்துச்சு? அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தினால, அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனை நிமித்தமா அவன் சொல்றான், என்னுடைய ஜீவன் என் ஆத்துமா ஜீவனை ஆரோசி. நான் ஏன்டா உயிரோடு இருக்கேன்? பிள்ளைகளை இழந்துட்டேன், என் சொத்தை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கேன்?
இப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் இருக்கு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுது? சோர்வுக்குள்ளாய் கடந்து போகிறது. இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. சில போராட்டங்களை பார்க்கும்போது என்ன ஆயிடுது? நமக்கு சோர்ந்து போயிடுறோம். இன்னும் என்ன ஆண்டவரே, என்னால் முடியல. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐ எம் ஸோ டயர்ட், இதை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ போராட்டம், அந்த பிரச்சனையின் மத்தியில் கடந்து போகிற யோபு அவன் சொல்கிறான், ஐயோ என் ஜீவனே எனக்கு வெறுப்பாக போச்சப்பா. அப்போ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில், சஃபரிங் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்கு என்ன வருது? ஒரு சோர்வு வருது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய சோர்வை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசபேல் என்ற ராணி என்ன சொல்கிறா? எலியாவை அழகா நம்ம இன்னைக்கு பாட்டு பாடினோம், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவன் போய் என்ன பண்ணான்? பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் ஒரே ஆளை போய் வெட்டி கொன்னுட்டான். எசபேல் அடுத்த ஆள் அனுப்புறா, நாளைக்கு நீ எப்போ இவங்களை வெட்டினியோ அதே நேரத்தில் அடுத்த நாள் என்னது, ஓ உயிர் இருக்காதுப்பா. என்ன பண்றான்? 3வது வசனத்தை வாசிங்க. அதில் 19:3. அவனுக்கு அது தெரிந்த போது அவனுக்கு நியூஸ் வருது, கொல்ல போறான்னு. எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஏதோ ஒரு ஊழியக்காரர் அதனால சூசைட் பண்ணாம விட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாரு? ஐயோ என் ஜீவனை எடுக்க ஆண்டவரே, என்னால் முடியல. எசபேல் என்னது, என்னை கொன்றுவேன் இருக்கா. பயம் இல்லையா? சில நேரங்களில் வாழ்க்கையில வருகிற பயங்கள் நம்மளை எதுக்குள்ள தள்ளுது? சோர்வுக்குள்ள தள்ளுது. எதிர்காலத்தின் பயம், நாளைக்கு என்ன, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா, ஒரு பயம். ஐயோ என் விசிட் விசா முடிய போகுது, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் லோன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அடைக்க முடியல, எனக்கு பைசா இல்லை, ஒரு பயம். பயம் நம்முடைய வாழ்க்கையில எது கொண்டு வருது? ஆத்துமாவில் ஒரு சோர்வை கொண்டு வருது. எரிகோ பட்டணத்தை போய் பிடிக்க போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதை போய் பிடிக்கும் போது அங்க ராகாப் வேசி என்ன செய்யறா? அவங்களுக்கு உதவி செய்யறா. ராகாப் வேசி பாருங்களேன், அவ ஒரு காரியத்தை சொல்றா. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜோஷுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், ராகாப் வேசி சொல்றா, கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், எங்களுக்கு திகில் பிடித்ததிருக்கு என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும், உங்களை குறித்து தேச குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். திகில், பயம். அப்ப பயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த கொண்டு வருது? சோர்வை கொண்டு வருது. கடைசியா நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11வது வசனம். Proverbs chapter 3 verse 11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்ப அடுத்தது எப்ப ஒரு சோர்வு வருது? கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது, ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணும் போது நமக்கு என்ன வருமா? சோர்வு வருமா? ஒரு தவறான பாதையில் நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பிள்ளைய தண்டிக்கிறது போல ஆண்டவர் நம்மளை சிட்சிப்பாராம். ஆண்டவர் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்றாரு? நம்மளை கரெக்ட் பண்றாரு. அப்ப கர்த்தருடைய சிட்சை நம்மளை சோர்வுக்குள்ள கொண்டு போகும். அதனால ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது நீ என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. இன்னொன்னு, கர்த்தர் நமக்கு சில காரியங்களை படிப்பிக்கும் போது என்ன வரும்? நமக்கு சோர்வு வரும். யோனா என்ன பண்ணாரு? போய் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டார். முதல்ல ஓடினாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் மாறிட்டார். இப்போ என்ன ஆச்சு? போய் படுத்துட்டார்.
நான் சாகணும்ட்டு போய் படுத்துட்டேன். என்ன பண்ணும்? செத்தா நல்லா இருக்கும்னு போயிட்டு சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க ஒரு மரத்தை உண்டு பண்றாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஜோனா சாப்டர் 4, யோனா 4வது அதிகாரம் 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் இவன் கோவத்துல போய் உட்கார்ந்துட்டு போதும். அவரு என்ன பண்றாரு? அழிப்பேன்னு சொன்னவர் மனம் மாறிட்டாரு. இவனுக்கு ஒரே கோவம். போய் என்னது, நான் செத்தா நலமா இருக்கும்ட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு ஆமனைக்கு செடி, ஆண்டவர் அங்க ஒரு செடியை உண்டு பண்ணி அவனுக்கு நிழல் கொடுக்கிறார். உடனே இவர் அந்த ஷேட்ல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். கிழக்கு விழுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சி கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ஆண்டவர் ட்ரெயின் பண்றாரு. யோனாக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. என்னாச்சு? செடி காய்ந்து போயிடுச்சு. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? ஒரு செடி, அந்த செடி என்ன கொடுத்துச்சு? உனக்கு நிழல் கொடுத்துச்சு. அப்புறம் என்ன? அது காஞ்சி போயிருச்சு. உனக்கு இப்போ உன் மண்டை மேல என்ன அடிக்குது? வெயில் அடிக்குது. உனக்கு என்ன வருது? கோபம் இப்போ வருது. அப்ப நான் ஒரு செடிக்கு நீ அவ்வளோ பரிதாபப்படுறியே, நான் அப்ப அந்த ஜனங்கள் மேல நான் பரிதாபப்படலாமா இல்லையா அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு படிப்பிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்க ஒரு சோதனையை உண்டு பண்றார். அங்க அவனுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ண. God will teach us a lesson. சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது என்னது, ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? ஒன்று நம்மளை கரெக்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? சில காரியங்களை படிப்பிக்கிறார். He will teach us. அப்ப இந்த நேரங்களில் நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். அப்ப 4 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம விரும்பின காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னா ஒரு சோர்வு வரும். அடுத்தது நம்ம பார்த்தோம், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது ஆத்துமால ஒரு சோர்வு வரும். அடுத்தது பயமும் திகிலும் வரும்போது நமக்கு சோர்வு வரும். அடுத்தது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சிட்சை. கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கும்போது, கரெக்ஷன் அண்ட் டீச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு சோர்வு வரும். இந்த சோர்வு ஏன் வருது? முதல்ல இந்த சோர்வு நம்ம எல்லாருக்குமே காமன் தான். ஏன் வருது? நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Proverbs chapter 24 verse 10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எதை காட்டுது? அந்த சோர்வு நமக்கு எதை காட்டுகிறது? நமக்கு அந்த சூழ்நிலைய ஃபேஸ் பண்ண, அந்த சூழ்நிலைய எதிர்த்து நிற்கும்படியான பலன் இல்லைன்னு தெரியுது. அந்த பலன் இல்லை, அந்த சத்துவம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் நம்ம சோர்வுக்குள்ள போறோம்? சில தைரியமா இருக்கிற ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சோர்வுக்குள்ள லேஸ்ல போக மாட்டாங்க. அப்ப அந்த சோர்வு நம்மளை தாக்குது அப்படின்னு சொன்னா, சோர்வு எங்க தாக்குதுன்னு பார்த்தோம்? ஆத்துமாவில் சோர்வு ஏன் வருது? அந்த உள்ளார்ந்த மனிதன் அவன் எப்படி இருக்கான்? வீக்கா இருக்கிறனால. சில வாரங்களுக்கு முன்பதாக உள்ளார்ந்த மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளார்ந்த மனிதன், அந்த ஆத்துமாவானது அது பலன் இல்லாத காரணத்தினால தான் என்ன வருது? சோர்வு வருது. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாய் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அவர் என்ன பண்றாராம்? பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களை எதிர்த்து போராட அந்த பலன் இல்லாதபடினால தான் ஒரு மனிதன் என்னாரா, அவன் சோர்வுக்குள்ளாய் அவன் தள்ளப்படுகிறான். அப்ப இந்த சோர்வு எதை செய்யும் தெரியுமா? ஏன் பவுல் எழுதும் போது ஜாக்கிரதையா இருங்கப்பா, இந்த சோர்வு மட்டும் உன்னிடத்துல வராதபடிக்கு நீ ஜாக்கிரதையா இரு, நீ அசதியா இராதபடிக்கு நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி ஏன் அவன் அப்படி சொன்னான் தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள பார்க்கிறோம். நம்பர்ஸ் என்னாகமம் 21வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும். நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் சாப்டர் 21 verse 4 and 5. அவர்களில் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே நம்ம இங்க பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு ரூட் போட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர்றாரு. ஆண்டவர் கொண்டு போய் அவனை வேற ரூட்ல கொண்டு போய் எங்க போறாரு, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நிறுத்துறாரு, ரெட் சீக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஏன் ஆண்டவர் ரெட் சீக்கு முன்னாடி போய் நிறுத்தினார்? ஏற்கனவே நான் முந்தி சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை. ஏன்னா வேற பக்கமா கொண்டு வந்தா என்ன வந்துடும், அவனுக்கு யுத்தம் வந்துடும். மற்ற ஜாதிகள் இருக்காங்க, யுத்தம் வந்துருச்சு. அப்ப வெளியே கர்த்தர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரும் போதே ஒரு யுத்தம் அப்படின்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்கல்ல, அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சிவந்த சமுத்திரம் வழியா ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனா சிவந்த சமுத்திரம் வழியா ஆண்டவர் கொண்டு வரும்போது இங்க என்ன நடக்குது, சமுத்திரத்தை பார்த்தோன்னா ஒரு சோர்வு வருது. ஆனா அந்த சோர்வு என்ன பண்ணுச்சு, அவர்கள் அடுத்த வசனம், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி. ஏன் அந்த சோர்வு உன்னுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த சோர்வு உங்களை தேவனுக்கு விரோதமாய் அது எழுப்பி விடும். அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, என்னது, நீ கடைசி வரைக்கும் ஜாக்கிரதை உள்ளவராயிரு. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில நடத்தி கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பாதையில வருகிற போராட்டங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த சோர்ந்து போற அந்த நேரத்துல, இன்னைக்கு சோர்வின் நேரத்துல எத்தனை பேர் ஜோம்ன்றீங்க, சோர்வின் நேரத்துல எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறீங்க, சோர்வின் நேரத்துல எத்தனை பேர் பைபிளை எடுத்து வாசிக்கிறீங்க? 99.9% சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு ஜெபிக்கவே மனசு இல்லை. சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? ஜெபிக்கவே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த ஆத்துமாக்குள்ள ஒரு சோர்வு. நான் எத்தனையோ நாளா நான் ஜெபிக்க முடியல, எத்தனையோ நாளா என்னால பைபிள் வாசிக்க முடியல. இன்னும் கேட்டா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நான் ஆண்டவருக்கு மேல என்னது என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஜோம்ன மாட்டேன். அதுதான் இங்க பாக்குறோம். ஆனா ஆண்டவர் எதுக்காக வேற பக்கமா கொண்டு வராரு, அவன் அங்க யுத்தம் வந்துரும், இவன் மடிந்து போயிருவான். ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தன் செத்தாலே கதை முடிஞ்சது. இதுக்குதான் கொண்டு வந்தான் இந்த ஆண்டவர், இதுக்கு தான் ஒன்னு என்னது, எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, செங்கடல் வழியா கொண்டு வந்து செங்கடலை பிளக்கும்படி ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்யும்படி செங்கடல் வழியா ஆண்டவர் கொண்டு வராரு. அநேக நேரங்கள்ல கர்த்தர் நடத்துகிற பாதையை குறித்து நீங்க சோர்ந்து போறீங்களா? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படிக்கு தான் அப்படி நடத்துறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு திசை திருப்பி வேற பக்கமா உங்களை லீட் பண்ணி கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையில நிரூபிக்கும்படியாய் அவர் உங்களை ரீரூட் பண்றார். ஹல்லேலூயா. ஆனா அதை புரியாத ஜனங்கள் என்ன ஆச்சு, அவங்களுக்கு மனமடிவு, சோர்வு. ஏன் எங்களை இந்த பக்கம் கொண்டு வந்த,
என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்போ தேவனுக்கு விரோதமா எழும்பினா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? முடியாதுல்ல. அப்ப முதல் காரணம் ஏன் நம்ம இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கணும் தெரியுமா? முதல்ல அதை என்ன செஞ்சிடும்? நம்மளை ஆண்டவர் இடத்துல இருந்து பிரிச்சிடும். ஆண்டவருக்கு விரோதமாய் அது நம்மளை எழுப்பிவிடும். அடுத்தது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 25வது அதிகாரம், Deuteronomy chapter 25 verse 18. உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. வெட்டின யார் வெட்டினா? அதுக்கு முந்தின வசனம் வாசிமா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் எதிராக வந்து. எப்ப எதிரா வந்தான்? அமலேக்கு எப்ப எதிரா வந்தான்? அடுத்த வசனம். எப்ப எதிரா வந்தான்? நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். என்னைக்கு நீங்க அசதிய ஆறீங்களோ, என்னைக்கு நீங்க சோர்ந்து போறீங்களோ, அன்னைக்கு யார் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவா உங்க வாழ்க்கையில? பிசாசு ஆக்டிவ் ஆயிடுவான். இருக்கீங்களா? என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு விரோதமா ஜெபிக்காம, ஆண்டவருக்கு விரோதமா பைபிள் வாசிக்காம, ஆண்டவருக்கு விரோதமாய் அவரை முறுமுறுத்து ஆண்டவரை கேள்வி கேட்டு, என்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதி ஆறீங்களோ, அன்னைக்கு யார் வருவா? முதல்ல உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வந்துருவான். அவன் சொல்றான் பாருங்க, நீ இளைத்து நீ விடாய்த்திருக்கையில் பின்னாடி வந்த பலமான வெட்டல, பலவீனனை என்ன செஞ்சிட்டான்? சத்ரு வெட்டிட்டான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம சோர்வுக்குள்ள போகாதபடிக்கு இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வது, அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சோர்வுக்குள்ள நீங்க இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறீங்க? எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வுக்குள்ள உங்களை தள்ளுதா? இன்னைக்கு இந்த சோர்வை உங்க வாழ்க்கையில நீங்க விரட்டி அடிக்கணும். அல்லேலூயா. இந்த சோர்வு என்ன செய்யும்? பிசாசு நமக்கு விரோதமாய் அவன் எழும்பி நிக்க அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம எழும்புறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அதை கொடுக்காமல் எப்படி நம்ம இந்த சோர்வை மேற்கொள்வது என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போறோம். அதே எபிரேயர் நம்ம வாசிச்ச அந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். முதல்ல நமக்கு வருகிற சோர்வை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா, அந்த வியரினஸ், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அந்த ஒரு டயர்ட்னஸ், அந்த அசதியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், பிரச்சனை, நம்ம விரும்பாத காரியங்கள் நடக்கும் போது சோர்ந்து போகாதபடிக்கு பவுல் இங்க ஒரு காரியத்தை சொல்றார். எபிரேயர் எழுதினது யாரு என்று சொல்லி தெரியாது, அன்னோன் ஆத்தர், சரியா? பட் ஆனா அதுல நம்ம பார்த்தோம், லிட்ரரி ஸ்டைல், எழுதப்பட்ட அந்த விதம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது யாரு? இட் குட் பி பால், ஆனா அது அன்னோன் ஆத்தர், சரியா? அப்ப எபிரேயருக்கு எழுதினவர் என்ன சொல்றாரு? நீ சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே. அப்ப யாரை நினைங்கன்றாரு? நீங்க என்னைக்கு நீங்க சோர்வுக்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்களோ அன்னைக்கு யாரை நினைக்கணுமா? ஏசு கிறிஸ்துவை நீங்க நினைக்கணும். ஏசு கிறிஸ்துவை நினைக்கணும்னா எதை நினைக்கணும்? ஸ்பெசிஃபிக்கா ஏசு கிறிஸ்துவின் பாட நீங்க நினைக்கணும். அவருக்கு விரோதமா பாவிங்க என்ன பண்ணாங்க?
என்ன பண்ணாங்க? அவருக்கு விரோதமாக அவரை என்ன பண்ணாங்க? நம்ம அதில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் பாட ஒருத்தன் நினைவு கூர்னா அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையில வருகிற பாடு என்னதான் தெரியாது, பெருசா தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவின் பாடு, அவருடைய சஃபரிங், அதுதான் இங்க எழுதுறவர் என்ன சொல்றாரு 3வது வசனத்துல, பாவிங்க அவருக்கு பண்ணாங்க தெரியுமா, அத நீ என்ன செய்ய, நீ நினைவு கூறு. அப்ப கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுபட்டாருங்கிறத நீங்க நினைவு கூறும் போது உங்க வாழ்க்கையில இருக்க பாடு அது பெருசா தெரியாது. அதனாலதான் பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் எழுதும்போது 1 Corinthians chapter 1 verse 17 அவர் என்ன சொல்றாரு? ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இது சிலுவையின் பிரசங்கம். பற்றிய உபதேசம், சிலுவையின் பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவன் அந்த சிலுவையை பார்க்கும்போது அவனுக்கு என்னது பண்ணாது, அவனுக்கு ஒன்றும் புரியாது. அது அவனுக்கு அது ஒரு பைத்தியம், என்னடா போய் தொங்குனார் அவ்வளவுதான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்ப அதனாலதான் பவுல் ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றாரு, அந்த சிலுவையின் காட்சியை நான் பார்க்கும்போது, அவர் பட்ட பாடுகளை நான் தியானிக்கும் போது, அவர் சிந்தின அந்த இரத்தத்தையும் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதையும் நான் நினைவு கூறும் போது என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை பெருசா எனக்கு தெரியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக உங்க வாழ்க்கையில சோர்வு வருகிற நேரத்துல அவர் எனக்காய் பட்ட பாடு அது நமக்கு என்ன செஞ்சிடணும், முன்னாடி வந்துடணும். அடுத்தது எதை நம்ம நினைவு கூற வேண்டும்? சங்கீதம் 77 9 10 நம்ம வாசிப்போம். 9 10 11 77ஆம் சங்கீதம். தாவீதுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கும். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மறந்துட்டாரா? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். சேலா. பாஸ். கேள்வி கேட்கிறார். அவரே கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டாம போயிட்டாரோ? ஆண்டவர் கோபத்தில் அவருடைய கிருபை அவருடைய இரக்கத்தை எல்லாத்தையும் அடைச்சிட்டாரா? எத்தனை பேர் கேட்குறீங்க, ஐயோ ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? ஆண்டவர் ஏன் எனக்கு ஒரு இரக்கம் பண்ணல? ஆண்டவர் ஏன் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கலாமே கேட்குறீங்களா? அவன் கேள்வி கேட்டு பாஸ் பண்ணுறான். அடுத்து அவனே அதுக்கு பதில் சொல்றான். அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தர் அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள் நம்ம பார்த்தோம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த பக்கம் துணை நின்னாரு? எந்த பக்கம் துணை நின்னாரு? எந்த பக்கம் துணை நின்னாரு? மறந்துட்டீங்களா? வலது பக்கம். அப்ப அவர் என் வலது பக்கத்துல நின்று துணை நிற்கும் போது அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த வருஷத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய பாட நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்னது, பலன் வந்துடும். அடுத்தது அவர் என்னுடைய வலது பக்கத்துல இருந்து அவர் எனக்கு செஞ்ச செயல்களை நினைவு கூறுகிறேன். அவர் பூர்வ காலத்துல முந்தி ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள் இருக்கு பாருங்களேன். அநேக நேரங்கள்ல உடைக்கப்படுகிற நேரத்துல நான் ஒன்னே ஒன்று எனக்கு நான் நினைப்பேன் எப்பவுமே, 45 சிஸ்டம் டவுன் ஆகி இந்த சாட்சி என்னால என் வாழ்க்கையில அதை நான் நினைக்காம இருந்ததே கிடையாது. அதை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். 45 சிஸ்டம் எரர். நான் படிச்சுட்டு போனது 3 கொஸ்டின் பேப்பர், 100 100 100 300 கொஸ்டின்ஸ் ஆன்சர் எனக்கு தெரியும். 45 சிஸ்டம்ஸ் ஹேங் ஆகி அடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் மாதிரி கையில் கொடுக்குறாங்க, கோடிங் ஷீட்டும் கொஸ்டின் பேப்பர் வருது. நான் படிச்சுட்டு போன 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொஸ்டின் நம்பர் கூட மாறல. ஒன்னே ஒன்று தான் மாற்றம், யூஎஸ்ஏன்னு இருந்த இடத்துல யூஏஇன்னு இருந்தது, அவ்வளோதான். எஸ்ஏக்கு பதிலாக ஏஇ மட்டும் இருந்துச்சு. அப்படியே நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில முந்தி பூர்வ காலத்துல செய்த நன்மைகளை நீங்க நினைச்சீங்கன்னாவே நீங்க சோர்வுக்குள்ள போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ கிருபையா நம்மளை நடத்திட்டு வந்தார், அதை நீங்க நினைச்சீங்கன்னாலே. சங்கீதக்காரன் சொல்றான், என்ன மறந்துட்டாரோ, அவர் இரக்கம் பாராட்டாம போயிட்டாரோ. அடுத்து அவன் பாஸ் பண்ணி அவனே சொல்றான், முந்தி எனக்கு செஞ்சதை நான் நினைக்கிறேன், நான் நினைவு கூர்றேன். அவர் என் வாழ்க்கையில முன்னாடி செஞ்ச அற்புதங்களை நான் நினைக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்ன ஆகும், இப்ப நீங்க கடந்து போற அந்த சூழ்நிலையை நீங்க பார்க்கும்போது என் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. அப்ப முதலாவதாக உங்க சோர்வை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க எப்படி தெரியுமா பலன் அடைய முடியும், கிறிஸ்துவின் பாட நீங்க நினைக்கும் போது. அடுத்தது என்னது, அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை, அவர் உங்க வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நீங்க நினைக்கும் போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு நாள் சோர்வுக்குள்ள போவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம முதல்ல வாசிச்ச அந்த வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் எப்படி இந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் be ye followers of those who inherit the promise through faith and patience. என்ன சொல்றாருங்க பவுல், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவங்க இருக்காங்கப்பா. அவங்க எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்களா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலும், கர்த்தர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீ என்ன செய்ய, அடுத்தது அவங்கள ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்க பாருங்க கண்டவனை, அதெல்லாம் டிலீட் பண்ணுங்க. எத்தனை பேரை இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, நீ சோர்வுக்குள்ள நீ போகாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எவன் பெற்றுக்கொண்ட அவனை நீ ஃபாலோ பண்ணு. விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் அவனை நீ ஃபாலோ பண்ணு. அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மொபைலை தூக்கி குப்பையில போட்டுட்டு பைபிளை கையில் எடுக்கணும். ரொம்ப வேதனையா இருக்கு. நானும் நிறைய தடவை அந்த மொபைலை பத்தி பேசிட்டேன், முடியல. நான் உண்மையா சொல்றேன், உங்களை இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை ஆள போறதே இந்த மொபைல் தான். நீங்க நினைக்கிறீங்களா அந்தி கிறிஸ்து டெய்லி அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க கதவை தட்டி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவானு? எத்தனை பேர் மொபைல் அப்டேட் பண்றீங்க? அப்டேட் பண்ணலன்னா வேலை செய்யாது.
அப்டேட் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் வேலை செய்யாது, அப்டேட் பண்ணலைன்னா யூடியூப் வேலை செய்யாது, ஃபேஸ்புக் வேலை செய்யாது. இருட்டா இருக்கும் போதெல்லாம் ஸ்க்ரோல் பண்றவனுக்கு அப்டேட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? உடனே அப்டேட், அவனும் அப்டேட் தான் கொடுப்பான், மொபைல்ல தான் அப்டேட் கொடுப்பான். அவன் சொல்றதெல்லாம் முத்திரையே இதுக்குள்ளேயே வந்துடும், வேற எங்கேயும் போய் கையில இங்கெல்லாம் போட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் உங்க மொபைலை என்ன பண்ணிடலாம், நீங்க கையிலேயே வச்சுக்கலாம், உள்ளேயே ஸ்கிரீன் வச்சு விட்டுருவான் அவன். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிதான் டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. கைக்குள்ளேயே உங்களுக்கு என்ன வச்சிருவான், மொபைலையே வச்சிருவான், ஸ்கிரீனையே வச்சு விட்டுருவான். வேற எங்கேயும் நீங்க போய் மொபைல் வாங்க வேண்டியது இருக்காது. இப்ப அப்படிதான் போகுது. நல்லா கவனிங்க, சபையே கடைசி நாட்களுக்குள்ள கடந்து வந்துட்டு இருக்கும். இந்த பிசாச கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நாளும் இதை தூக்கிட்டு இதை ரா முழுதும் உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்குவேன் வாழ்க்கை. டெய்லி அவன் சோர்வுக்குள்ளதான் இருப்பான். நான் உண்மையா கேட்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு அது முடியல. 2 பேர் இருந்து இப்பெல்லாம் கணவன் மனைவி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணவன் மனைவி ரீல்ஸ், அனிமல்ஸை வச்சு ரீல்ஸ். இதையும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுது, ஓயாம உட்காந்து பார்க்குது. எத்தனை பேர் நீங்க இதெல்லாம் பார்க்குற ஆட்கள் நியூஸ் பாருங்க, பிரெயினை எவ்வளவு தூரத்துக்கு ரீல்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னு எத்தனை பேர் நியூஸ் இன்னைக்கு வாசிச்சீங்க? ஒருத்தர் கூட வாசிக்கல. அது ரீல்ஸ் பார்க்கறனால பிரெயின் டேமேஜ் வருது அப்படின்னு இப்ப ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் நியூஸ் வாசிச்சீங்க? அத வீட்டுக்கு போய் வாசிங்க. பக்கத்திலே இந்த பிசாசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் உண்மையா சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்திலிருந்து உங்க வாழ்க்கையை கிறிஸ்துக்கு முழுசா ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் எக்காலம் தொனிச்சதுக்கு அப்புறமா ஐயோ நான் கைவிடப்பட்ட குரூப்ல இருக்கேனா அப்படின்னு சொல்லி அழுது கூக்குரல் போட்டு ஒன்றும் நடக்க போறதில்லை. தயவு செய்து இதை ஒதுக்குங்க. அப்ப வசனம் என்ன சொல்லுது? யாரை ஃபாலோ பண்ணணுமா? விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு வாக்குத்தத்தங்களை பெற்றவங்களை ஃபாலோ பண்ண. ஏப்ரஹாமை ஃபாலோ பண்ணுங்க. ஏப்ரஹாமுடைய லைஃப்பை பாருங்க, அவன் எப்படி நீடிய பொறுமையுடையவனா அவன் பெற்றுக்கொண்டான். சாராள பாருங்க, யோப பாருங்க, அவங்கள தான் பைபிள் என்ன சொல்லுது, வசனம் சொல்லுது, அவங்கள ஃபாலோ பண்ணு. கண்ட கண்ட யாருன்னே தெரியாதவெல்லாம் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனா அவன் இதுல இருக்கான், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான். அவன் காலையில சாம்பார் வச்சானா, இட்லியும் சாம்பாரும் வச்சானா, அது இன்னைக்கு அவன் என்னத்தை சாப்பிட்டான்றது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியம். அவன் காலையில இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டான், அவன் அயன் கடாயில தான் பண்ணி சாப்பிடுறான். அந்த அயன் கடாயை என்ன போடுறான், லிங்க் கொடுக்குறான், அயன் கடாயை நீயும் வாங்குன்னு. இருக்கீங்களா இல்லையா? ஏதோ எனக்கு மட்டும்தான் தெரியுது, உங்களுக்குலாம் தெரியாத மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் பாக்குறது, நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், இதை செஞ்சேன். மத்தியானம் உங்க வீட்டில் என்ன சமையல்? எதுக்கு ஃபாலோ பண்றது? இந்த வேதத்தில் இருக்கிற ஆட்களை ஃபாலோ பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீங்க. இன்னைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணாம வேற ஒன்றை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சோர்வு தான். அப்புறம் அழுது ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ லாமெண்டேஷன்ஸ், புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, லாமெண்டேஷன்ஸ் 3:25-26, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக காத்திருக்கிறவன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அவர் கிரியை பண்ணும்படிக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நல்லவர். காலையில மொபைல் எங்கடா இருக்கு, கண்ணை கூட திறக்க மாட்டான், ஆனா கை எதை தடவுது? கண்ணை திறக்க மாட்டான், ஆனா கை எதை தடவுது? மொபைல்ல தடவுது. எல்லாம் இப்ப மொபைல் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தம்மை தேடுகிற, அவரை காலையில கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் நல்லவர்.
அடுத்த வசனம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும்படி, ஆண்டவர் உங்களை காப்பாற்றும்படி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு நம்பிக்கையோட கர்த்தர் மட்டும்தாங்க. நான் எந்த மனுஷன் பின்னாடி நான் போக மாட்டேன். என் ரெக்கமெண்டேஷன் ஆண்டவர் மட்டும்தான். எவருடைய வாஸ்தாவும் எனக்கு தேவையில்லை. அவரை நம்பிக்கையோடு அவருடைய ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் என்னது? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்ப நம்பிக்கையோட காத்துருங்க. முதல்ல நான் சொன்னேன், கிறிஸ்துவின் பாட நினைவு கூறுங்க. அது உங்களுக்கு என்னது? தேவ பலனா இருக்கிறது. அடுத்தது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள், அற்புதங்களை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? யாரு தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடு அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கள என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அப்ப கர்த்தருக்கு நம்பிக்கையா நம்ம அவருக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அதனால தான் ஏசாயா 40:31 வசனம் என்ன சொல்லுது? வாசிக்க வேண்டாம், சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. இன்னைக்கு டெய்லி ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரு பலன், நாளைக்கு வேற பலன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போராட்டத்துக்கு இன்னைக்குரிய பலன், நாளைக்கு வருகிற போராட்டத்துக்கு அது ஒரு புது பலன். நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சவால்களுக்காக வேண்டி காலையில கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. அவன் தான் கழுகு போல என்ன செய்வானா? செட்டை அடைத்து எழும்புவான். அல்லேலூயா. அவன் ஓடுனாலும் இலைப்படைய மாட்டான். எனக்கு சில பேஷண்ட் வரும், 2 நாள்ல பேக் பெயின் சரியாயிரும். 3ஆவது நாள் வரும், இடுப்பை பிடிச்சிக்கிட்டே வரும். 2 நாள்ல ஐ எம் 100% பர்ஃபெக்ட்னு 3ஆவது நாள் பிடிச்சிக்கிட்டு வர அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன்? வீடு ஃபுல்லு கிளீன் பண்ணிட்டேன்னு வரும். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் புது பலன். அவன் ஓடினாலும் அவன் களைப்படையான். He will never become tired. Hallelujah. 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 அந்த பலன் உங்களுக்கு வேணுமா? அந்த பலன் வேணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையோட காத்துருங்க. இன்னைக்கு சோர்வுக்குள்ள போகாதீங்க. எந்த காரியம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டிருக்கு, எந்த காரியம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கல, எந்த காரியத்துக்காக நீங்க உங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நினைச்சு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நீங்க நினைவு கூறுங்க. ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். இதை நீங்க வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் நம்ம பார்த்தோம்ல, எலியா தீர்க்கதரிசி பார்த்தோம்ல. என்ன கொன்று போடும் சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டார். அப்ப தேவதூதன் வரான். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி என்ன பண்றான்? சாப்பிடு அப்படிங்கிறான். என்னதை சாப்பிட்ட சொன்னா? தழல்ல சுட்ட ஒரு அடையும் தண்ணியும், சரியா? கொஞ்சம் பிரெட்டும் தண்ணியும் வச்சாச்சு, சாப்பிடுன்னு. சாப்பிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாரு? படுத்துட்டாரு. திருப்பி தேவதூதன் வந்து என்ன பண்றான்? தட்டி எழுப்பி திருப்பி கொடுக்குறான், சாப்பிடு. நீ இன்னும் ரொம்ப தூரம் போகணும்பா. அந்த சாப்பிட்ட அந்த அப்பத்தையும் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு 40 நாள் இரவும் பகலும் எலியா தீர்க்கதரிசி நடந்தான். எத்தனை நாள்? 40 நாள். நமக்கு இங்கிருந்து கொஞ்சம் நடக்கிறதுக்குள்ள அம்மா அப்பா அங்க வலிக்கு இங்க வலிக்கு. ஒரு எத்தனை கிலோ பிரெட் தந்தாருன்னு தெரியல தேவதூதன். வெறும் அப்பத்தையும் தண்ணியும் சாப்பிட்டுட்டு 40 days and night அவன் நடக்கிறான். இன்னைக்கு உங்க உள்ளார்ந்த மனிதன் பலப்படும்படிக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்வு ஏன் நம்மளை மேற்கொள்ளுது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட இல்லை. சங்கீதம் 19:7 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 19:7. Psalm 19:7. கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும் ஆத்துமாவை, எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவை, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. கர்த்தருடைய வசனம் தாங்க நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். வேற யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது. உங்க சோர்வுல இருந்து வேற யாருமே தட்டி எழுப்ப முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையினால உங்க சோர்வை போக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம ரோமர் 12:11 நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவிலே அனலா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த சோர்வு நம்மள கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிரும்? இந்த சோர்வு தடை பண்ணி போட்டுரும். என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள், என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் நீங்க அடையாதபடிக்கு செஞ்சிரும் இந்த சோர்வு. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த சோர்வுக்கு, இந்த அசதிக்கு ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உண்ண உண்ண, ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சோர்வு என்ன செய்யாது, உங்களை தாக்காது. ஹல்லேலூயா. அடுத்தது ஆவில அனலாய். நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நீங்க நிரம்புங்க. எந்த பிசாசும் உங்ககிட்ட வராது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார்ல, எதை விதைச்சாங்க? மனுஷர்கள் தூங்கும் போது எதை விதைச்சாங்க? களைகளை மத்தேயு 13:25 அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிரும். Matthew chapter 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள் சத்துரு என்ன பண்ணான்? கோதுமைக்குள்ள களைகளை விதைச்சிட்டான். நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொண்டுருவான். உங்க ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அசதியாயிராம. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றீங்களா? நீங்க அசதியா இருக்காதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் பாட நினைக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நீங்க நினைக்க வேண்டும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை உண்ண பழக வேண்டும். அடுத்தது ஆவியானவருடைய நிறைவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதையும் நம்ம மறந்தாச்சு. ரெண்டாவது என்ன வார்த்தை நான் சொன்னேன்? விடிய விடிய கதை கேட்டானா ஒருத்தன், எனக்கு மறந்து போச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நினைவு கூற வேண்டும் கிறிஸ்துவின் பாடையும். அடுத்தது நம்ம எதையும் நினைவு கூற வேண்டும்? நம்ம கிறிஸ்துவின் பாடையும் நமக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களையும். அடுத்தது என்ன சொன்னேன்? விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் வாக்குத்தத்தத்தை பெற்றவங்களை ஃபாலோ. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆவியானவருடைய அந்த நிறைவு நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா எவனும் என்ன செய்ய முடியாது? தீங்க நம்முடைய வாழ்க்கையில விதைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்கள் அசதியாயிராம. அல்லேலூயா. இனிமே எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சோர்வுக்கு இன்னைக்கு இனிமே என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. சோர்வுக்கு, அசதிக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. எல்லாரும் நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ணுவோமா? இனிமே நான் கலங்க போறதில்லை, இனிமே நான் சோர்வடைய போறதில்லை, இனிமே நான் அசதியா இருக்க போறதில்லை. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் நிச்சயமாவே நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவரை நீங்க திட்டி இருக்கலாம், சோர்ந்து போய் ஆண்டவர் மேல கோவப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட 1008 கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் வந்திருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, அந்த சோர்வை மேற்கொள்ளும்படியான பலனை எனக்கு தாங்க. நீங்க கேளுங்க.
ஹல்லேலூயா. அந்த சோர்வை மேற்கொள்ற அந்த பலன் ஆண்டவரே, அதை எனக்கு தாங்கப்பா. நீங்க சத்துவத்தை கொடுக்கிறவரப்பா, பலனை எனக்கு நீங்க தாங்க. நீங்க கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் 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 ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சோர்ந்து போயிருப்போம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழும்புவோமா? சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே, தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே, தினம் நீதியின் பாதையில் நடத்திடுவாரே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருதே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. நீர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சோர்வுக்குள்ள இருப்பார்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பலத்தினால பிள்ளைகள் நீங்க இட்டை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே ஒரு புது பலன் கடந்து வருவதாக அப்பா, இயேசுவின் நாமத்துல அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வசனம் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த இருதய பலகல உடைய வார்த்தை அவர்கள் எழுதட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே பிள்ளைகள் நிரம்ப, அவருடைய பாத்திரம் நிரம்ப நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் அப்பா வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அஸ்வதியை ஒப்பு கொடுக்கிறேன், மோனிஷா ஒப்பு கொடுக்கிறேன், அமைச்சியாரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தர் மற்றவர்கள் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவரே நல்ல ஒரு வேலை, அவர்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல ஒரு வேலை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு ஆண்டவரே அப்பா, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பிள்ளைகளுடைய குறை எல்லாவற்றையும் நிறைவானீர் மாற்றுவீராக அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண பலத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய ஆரோக்கியம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்துல. நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சோர்வை மேற்கொண்டு ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம்ப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெப நிலையிலே அப்படியே இருப்போம்.
இந்தியாவிலேருந்து இந்த மைக்கு நம்மளுக்கு சர்ச்சுக்காக கொடுத்து விட்ருக்காங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம செபிப்போம். இந்த சர்ச்சில் இருக்கிற எந்த பொருளும் நான் வாங்கினது கிடையாது. இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர் உட்பட அது ஒரு பிரதர் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்பான்சர் பண்ணாங்க. அது போக இந்த கேலண்டர்ஸ்லாம் ஒரு ஃபேமிலி ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். இந்த மைக்கை ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக எனக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த மைக்கை கொடுத்த ஃபேமிலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த கரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இதிலிருந்து வருகிற சத்தத்தினால ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த மைக்கில் இருந்து வர்ற சத்தம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இதனால கர்த்தருக்கு நாங்கள் உயர்வை கொடுக்கவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தவும் கிருபை கொடுங்க. ஆண்டவரே இது என்றைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஆண்டவரே மகிமை உண்டாக்கும்படியாய் உமக்காக பிரதிஷ்டை பண்றோம். ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இது அநேக ஆண்டுகள் உபயோகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கொடுத்த கரம் அந்த குடும்பத்தை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற எந்தெந்த பொருள் எதெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த கேலண்டர் கொடுக்கிற கரத்தையும் ஆண்டவரே இந்த ப்ரொஜெக்டர் கொடுத்த கரம் இன்னும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே அது எல்லாவற்றையும் இந்த மிக்சர் கொடுத்த கரம் அந்த குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆண்டவரே பெருக பண்ணும்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கரம் ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஆண்டவரே அந்த குடும்பம் உங்களை கனம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கனம் பண்ணும்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மையமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. Praise the Lord. Praise the Lord.